தந்தை பெரியாரின் சமூக சீர்திருத்த கருத்துக்களை நிறைவேற்றுவன்னு குறிப்பிட்டுவிட்டு தமிழவேல் பி டி ராஜன் போன்ற பெருந்தலைவரின் ஆலோசனையின் அடிப்படையில் எனது ஆட்சி நடைபெறும் என்று உறுதியளித்தார். பி டி ராஜன் அவர்களுடைய அரிய ஆலோசனைகளை நிறைவேற்றி வைக்கும் செயல் வடிவமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திகழ்கிறதுன்னு தலைவர் கலைஞர் சொன்னார். அந்த வழித்தடத்துல தான் நாமும் இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கோம். 1973ஆம் ஆண்டு மதுரையில் நடந்த பி டி ராஜனுடைய 82வது பிறந்த நாள் விழாவில் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெருமக்கள தலைவர் கலைஞர் அமைச்சரவையில் இருந்த நாவலர், பேராசிரியர் என் பலரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த உணர்வு கொஞ்சமும் குறையாம இன்னைக்கு 133வது ஆண்டு விழாவில் நம்ம திராவிட மாடல் அமைச்சர்களை கலந்துகிட்டு இருக்கு. இந்த மகிழ்ச்சியான தருணத்துல விழாவினுடைய ஏற்பாட்டாளருக்கு நான் உங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விழாவோட அழைப்புதல்ல நீதி கட்சியுடைய இறுதி தலைவராக இருந்த அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது. இன்னும் சொல்றேன், நீதி கட்சியின் நீட்சி தான் இந்த ஆட்சின்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 1967 நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக ஆட்சிக்கு வந்ததுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க. அப்போ பேரறிஞர் அண்ணா தான் சொன்னார், அரசியல் தேர்ச்சியுடன் நாடாட நீதி கட்சியின் பாரம்பரியத்தில் வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார். நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே.ஆர். விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை. பெரியார் அவர்கள் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் தந்தை முறை என்று குறிப்பிட்டார். இதையெல்லாம் கடந்து 1966ஆம் ஆண்டு நீதி கட்சியுடைய பவரடா பொதுக்கூட்டத்தில் இன்றைய திமுகவினர் நம்முடைய வாரிசுகள் தான் பி டி ராஜன் அவர்களை குறிப்பிட்டார். எனவே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சிதான். பி டி ராஜன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு இல்லை, நானும் வாரிசுதான். திராவிட வாரிசுகள் இருக்கிறவங்க திராவிட வாரிசுகள். வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. அவங்களுக்கு எரியட்டும் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படி திராவிடத்தை ஒழிப்போம்னு சில கைகூலிகள் பேசிக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி பீடிராஜன் காலத்திலையும் நீதி கட்சியை குழி தோண்டி பாதாளத்தில் புதைச்சிடுவேன்னு ஒரு தலைவர் சொன்னார். ஆனா பி டி ராஜனுடைய தொடர்ச்சியா பண்பாளர் பழனிவேல் ராஜன் அவர் வந்தார். இப்போ பழனிவேல் தியாகராஜன் நம்ம கூட இருக்கார். நம்ம பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர். நான் அவருக்கு கூட விரும்புவது, இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்கணுமே தவிர அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. இதுதான் இதை நான் ஏன் சொல்றேன்னா, அது அவருக்கே தெரியும். நம்முடைய எதிரிகள் வெறும் வாயை மெல்லக்கூடிய வினோதாற்றல் பெற்றாங்க. அவங்களோட அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அது அவலாக ஆகிவிடக்கூடாது என்பதை கழக தலைவராக மட்டுமல்ல, மேல் இருக்கக்கூடிய அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் சொல்லை தட்டாத பிடிஆர் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன். திராவிட அறநிலையாளர் தமிழவேல் பி டி ராஜன் அவர்கள் குறித்த இந்த வாழ்வே வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்று கருவூலம்.
தனிப்பட்ட ஒரு மனிதனின் வரலாறா இல்லாம ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா, நீதி கட்சியுடைய வரலாறா, நீதி கட்சியுடைய முன்னோடிகள், நீதி கட்சி ஆட்சியுடைய சாதனைகள், சுயமரியாதை இருக்கும்னு எல்லாத்த பற்றியும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட கருவூலத்தை உருவாக்கின பயணிகள் தியாகராஜன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்ல முடியாது, சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர் தான் P.T. ராஜன் அவர்கள். 1920 முதல் தொடர்ந்து 17 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், பொப்பிலி அரசர் P. முனுசாமி ஆகியோர் அமைச்சரவையில அமைச்சர், சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சர், தந்தை பெரியார் நடத்தின முதலாவது சுயமரியாதை மாநாட்டில் கொடியேற்றி வச்சவர், இந்து சமய அறநிலை வாரியத்துடைய அந்த அமைப்பை அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீகவாதி, 1952ஆம் ஆண்டு தேர்தலில் கம்பம் தொகுதியில் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர். இப்படி வரலாறா வாழ்ந்தவர்தான் P.T. ராஜன் அவர்கள். அவருடைய சாதனைகளை இங்கே பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கூட்டுறவுத்துறை, பொதுப்பணித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, கால்நடைத்துறை ஆகியவை மேம்படுத்தப்பட்டுச்சு.